பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, 5 புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நம்ம பெரியார் சமுதாய வானொலி நடத்தும் இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி 20 பகுதிகளை தொடர்ந்து தாண்டிக்குங்க. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நேயர்களாகிய நீங்க மட்டும்தான். சோ ரொம்ப நன்றி நேயர்களே. தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். சரி வாங்க நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். போன பகுதியில சிந்து, பிண்டு, சிண்டு அப்படிங்கிற 3 கதாபாத்திரத்தை வச்சு ரொம்பவே அழகா வகுத்துல எப்படி இவ்வளவு சுலபமா போட முடியும் அப்படிங்கறத நமக்காக சொல்லியிருந்தாங்க. எனக்கே தெரியாது வகுத்துல இவ்வளவு சுலபமா இப்படிக்கெல்லாம் போட முடியுமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையா நமக்காக சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த பகுதியிலையும் நமக்கு பெருக்கலை பத்தி சொல்லி கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெருக்கலுக்கும் கூட்டலுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தையும் ஒற்றுமையையும் அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நாடகத்தில் குழந்தை கதாபாத்திரமாக ஹேமா மற்றும் குழந்தையின் தந்தையாக யுவராஜ். அப்பா அப்பா என்ன கடைக்கு கூட்டு போங்கப்பா. ஏம்மா, என்ன வேலை வச்சிருக்க? அப்பா, நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். என்னது, நீ தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கியா? ரொம்ப சந்தோஷமா. சரி வா, உனக்கு என்ன வேணும்? வா கடைக்கு போலாம். வா, உனக்கு ஸ்வீட்லாம் வாங்கி தரட்டுமா? எனக்கு ஸ்வீட்லாம் வேண்டாம்ப்பா. ஸ்வீட் வேணாமா? வேற என்ன வேணும்? அப்பா, நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா காரணமா இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி தரலான்னு இருக்கேன். ஓ, 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு காரணமா? ரொம்ப நல்ல பசங்களா கூட சேர்ந்திருக்கியே. சரிம்மா, உன் இஷ்டம் போலவே பண்ணு, என்ன வேணாலும் வாங்கிக்கோ. ஆமா, அந்த 5 பேரோட பேர் என்ன? காயத்ரி, உதயா, நந்தினி, டேவிட், ஜாக். அவங்களுக்கெல்லாம் நீ என்ன வாங்க போற? அவங்களுக்குலாம் ஆளுக்கு 2 நோட் வாங்கி தரலான்னு இருக்கேன்ப்பா. சரிம்மா, இஷ்டம் போலவே பண்ணு, சரியா? என்ன வேணாலும் வாங்கிக்கோ. சரிப்பா. சரிம்மா, அந்த 5 பேருக்கும் எத்தனை நோட்டு வாங்கணும்னு நீயே கணக்கு பார்த்து சொல்லு பார்க்கலாம். காயத்ரிக்கு 2 நோட்டு, உதயாக்கு 2 நோட்டு, 2 4 நோட்டு, அப்புறம் நந்தினிக்கு 2 நோட்டு, 4 6, அப்புறம் டேவிட்க்கு 2 நோட்டு, 6 8, அப்புறம் ஜாக்கு 2 நோட்டு, 8 10. மொத்தம் 10 நோட் வாங்க போறேன். என்ன ஹேமா, உனக்கு இன்னும் பெருக்கல் வாய்ப்பாடு தெரியாதா? இன்னும் கூட்டி போட்டுக்கிட்டு இருக்க? பெருக்கல் வாய்ப்பாடு நேத்து தான்ப்பா சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சரியா புரியவே இல்லப்பா. புரியவே இல்லையா? சரி, நான் உனக்கு சொல்லி தரட்டுமா? எங்க கொஞ்சம் கவனி பார்க்கலாம். சொல்லித்தாங்கப்பா, அப்பவாது புரியுதான்னு பார்க்கலாம். சரிம்மா,
ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல, நான் சொல்றத கவனமா கேட்கணும், சரியா? கவனிக்கிறேன்ப்பா. ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல ம் 5 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்க, ம் சரியா? 4 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா அதுல மொத்தம் எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். 4 பிஸ்கட் பாக்கெட்டாப்பா? ஆமா. ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல 5 பிஸ்கட் இருக்குமா? ஆமா ஆமா. ஒரு பாக்கெட்ல 5னா 5 + 5 10. 10 + 5 15. 15 + 5 20. மொத்தம் 20 இருக்கும்பா. இங்கதான் இப்போ நீ கவனிக்கணும், சரியா? ஒரு பாக்கெட்ல 5 பிஸ்கட் இருக்கிறப்போ 4 பாக்கெட்ல எவ்வளவு மொத்த பிஸ்கட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 5 5 5, அதாவது 5 4 முறை கூட்டணும். அது மாதிரி ஒரே எண்களா வரும் பொழுது நாம கூட்டலை பயன்படுத்தாம பெருக்கலை பயன்படுத்தலாம். விவரமா சொல்லுங்கப்பா. இதோ சொல்றேன். இப்போ நாம வாங்குற பிஸ்கட் பாக்கெட் ஒவ்வொன்றுலையும் உள்ள பிஸ்கட்டோட எண்ணிக்கை வெவ்வேறதா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது முதல் பாக்கெட்ல 9 பிஸ்கட்னும், இரண்டாவது பாக்கெட்ல 7 பிஸ்கட்னும், மூன்றாவது பாக்கெட்ல 10 பிஸ்கட்னும் வச்சுக்கலாம். அப்போ அது போன்ற வித்தியாசமான எண்கள் வரும்போது 10 + 9 + 7 அப்படின்னு தான் நம்ம கூட்டணும். 10 + 9 19, 19 + 7 எவ்வளவு? 26. அப்போ மொத்தம் 26 பிஸ்கட். இப்போ அதே பிஸ்கட்டே ஒவ்வொரு பாக்கெட்லயும் ஒரே அளவா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பாக்கெட்ல 5 பிஸ்கட் இருக்குன்னா இன்னொரு பாக்கெட்லயே 5 பிஸ்கட் தான் இருக்கு, இன்னொரு பாக்கெட்லயே 5 பிஸ்கட் தான் இருக்கு. 4வது ஒரு பாக்கெட் எடுக்கிறோம், அப்பவும் அதுல 5 பிஸ்கட் தான் இருக்கு. பிஸ்கட்டோட எண்ணிக்கை ஒண்ணுதான். இப்போ பாக்கெட்டோட எண்ணிக்கை 4. அப்போ மொத்தம் எத்தனை பிஸ்கட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கெட்ல உள்ள பிஸ்கட்டோட எண்ணிக்கைய மொத்தம் எத்தனை பாக்கெட்டோ அதை சேர்த்து பெருக்குனா நமக்கு அதோட விடை வந்துடும். அதுதான் பெருக்கல். இப்போ ஒரு பாக்கெட்ல 2 பிஸ்கட்னு வச்சுக்க, 2 பாக்கெட்ல 4 பிஸ்கட்னு உடனே சொல்லிடுவேன். ஆமா சொல்லிடுவேன். அதுவே 8 பாக்கெட்ல அப்படின்னு கேட்டா 2 8 தடவை நீ கூட்டுவியா? ஆமாப்பா. அப்பதானே கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல தான் நீ பெருக்கலை பயன்படுத்தணும். அதாவது மொத்தம் 8 பாக்கெட், சரியா? 8 இன்டு ஒரு பாக்கெட்ல உள்ள பிஸ்கட் எவ்வளவு? 2. இது ரெண்டையும் பெருக்குனா 8 2 16 அப்படின்ற விடை உனக்கு கிடைக்கும். நம்ம இது மாதிரி தான் பெருக்கலை பயன்படுத்தணும், சரியா? என்ன ஹேமா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? அப்பா கொஞ்சம் புரியுது, ஆனா புரியாத மாதிரியும் இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். என்ன நேயர்களே, நாடகம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது வரைக்கும் பெருக்கலை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு சின்ன இடைவெளி போயிட்டு வந்து பெருக்கலை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். அக்கா அக்கா வாடி வா. இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இத பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது தெரியாது, உன் உள்ள கண்ணாச்சு நல்லா பாருடி.
இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமையில பண்ணிருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாக்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்ட வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேக்குறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இனி எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எப்பவுமே கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். சரி நேயர்களே, நாடகம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சரி வாங்க தொடர்ந்து கேட்கலாம். சரி ஏமா, இப்ப பாரு, 1 + 1 + 1 + 1 + 1 இதுல மொத்தம் 5 1 இருக்கு. இத கூட்டுனா எவ்வளவு? 5. அப்ப இந்த 1 5 முறை கூட்டுறதுக்கு பதிலா 5 × 1 அப்படின்னு போட்டா என்ன பதில் வரும்? 5. இப்படிதான் சொல்லணும். இதுதான் பெருக்கல். அது போல 2 7 முறை கூட்டணும்னா நீ என்ன பண்ணுவ? 2 + 2 4. 4 + 2 6. 6 + 2 8. 8 + 2 10. 10 + 2 12. 12 + 2 14. இப்படி கூட்டி பார்த்துதான்ப்பா 14ன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரே எண்களை கூட்டும் போது நீ பெருக்கலை பயன்படுத்தலாம். இங்க மொத்தம் எத்தனை 2 இருக்கு? இனி சொல்லு பார்க்கலாம். 1 2 3
4 5 6 7 7 2 இருக்குப்பா. அப்போ 7 இன்டு 2 ஈக்குவல் டு 14. இதுதான் பெருக்கல். சரியா? ஓரளவு புரியுதுப்பா. இப்ப பாருங்களேன், 4 + 1 4 + 4 8 8 + 4 12 12 + 4 16 16 + 4 20. இப்ப நம்ம கூட்டல பயன்படுத்தி 20 கண்டுபிடிச்சோமா? இப்போ நான் பெருக்கலை பயன்படுத்தி போடுறேன் பாருங்கப்பா. இதுல 4 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 5 முறை வந்திருக்கு. அப்போ இதுல மொத்தமா 1 2 3 4 5 5 நாள் இருக்கு. அப்போ நம்ம 4 5ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 5 × 4 20. சரிதானப்பா நான் சொல்றது? ரொம்ப சரியா சொன்னம்மா. இன்னொன்னு சொல்லுவேன். சரி சரி சொல்லு பார்க்கலாம். இதுல 10 + 10 20 20 + 10 30. இதுல இப்ப பெருக்கலை பயன்படுத்தி போடட்டா? போடு பார்க்கலாம். 10 3 முறை இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ நம்ம 10 3ஆல பெருக்கணும். அப்படி பெருக்குனா 10 × 3 30. இதுவும் சரியா? ரொம்ப சரியா சொன்னம்மா. இதுதான் பெருக்கல். சரியா? சரிப்பா. ஆனா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்னொரு தடவை சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். இதோ சொல்றேன். ஒரு நம்பரை பலமுறை கூட்டுவதற்காக நாம பயன்படுத்துறது தான் பெருக்கல். புரியுதா? புரியுதுப்பா. சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கும் 2 நோட் வாங்க போறேன். அப்படின்னா நான் என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸுக்கும் 2 நோட் வாங்கி தர போறேன். அப்போ இந்த இடத்துல பெருக்கலை பயன்படுத்தினா 5 × 2 10. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மொத்தம் 10 நோட்டு வாங்கிட்டு போகணும். சரிதானப்பா? ரொம்ப சரியா சொன்னடா. அப்பா வாங்கப்பா, நேரமா கடைக்கு போய் நோட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரி வாமா, வா போலாம். என்ன நேயர்களே, இந்த நாடகத்தை கேட்டு ரசிச்சீங்களா? இந்த நாடகத்துல பெருக்கல் எப்படி சுலபமா போட முடியும் அப்படிங்கறத நமக்காக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெருக்கலுக்கும் கூட்டலுக்கும் உள்ள ஒற்றுமையையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டல்ல இருந்து தான் பெருக்கல் வந்தது அப்படிங்கறதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. சரி நேயர்களே, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி. தொடர்ந்தே இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான் இருந்தா போடுங்கம்மா, எது இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டுல பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தா உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேன்க்கா. 1 கிலோ எவ்வளவுப்பா? கிலோ வந்து 6 ரூபாய்க்கா. என்னக்கா நம்ம வீட்டுல பேப்பர் இருக்கா? இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. இன்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாய்ல வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளவு கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளவு சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய்.
அடடே ஆமா 30 ரூபாய் தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ புட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேக்குறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இனி எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, பெருக்களை பத்தின நாடகத்தை கேட்டு ரசிச்சீங்க. இப்ப அடுத்து இந்த நிகழ்ச்சியில என்ன வரப்போகுதுன்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்களா? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 2 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப அழகாவே ஒரு பாட்டு நமக்காக பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடலை என்னையும் சேர்ந்து பாடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. அதனால நானும் சேர்ந்து அவங்க கூட பாடியிருக்கேன். அந்த குழந்தைகள் என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எண்கள்ல 1 to 10 வரைக்கும் இருக்கிற எண்களை பத்தி பாட்டு பாடினாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்ன மீறி நானும் பாடினா பாத்துக்கோங்களேன். சரி வாங்க, அந்த பாடல் நம்ம இப்ப கேட்கலாம். வாசுகி, அக்கா, என்ன இங்க தனியா உட்கார்ந்து என்னமோ பண்ணிட்டு இருக்க? ஆமா அக்கா, உங்க தங்கச்சி கண்மணியன் கூட விளையாடவே வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் ஒத்தையில உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன். அப்படியா? கண்மணி கண்மணி இங்க வா. அக்கா, ஏன் கண்மணி, ஏன் வாசுகி கூட விளையாட மாட்டேங்கிற?
பாரு இப்ப இங்க என்னமோ தனியா உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. இல்லக்கா, அம்மா தான் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போ சொன்னாங்க. சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டுட்டேன்க்கா, அதான் நான் ஓடி வந்துட்டு வாசுகிய பாக்க. சரி, இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் உன் கூட பேச மாட்டேன், உன் பேச்சுக்கா. சாரி வாசுகி. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? நானா, நீ விளையாட வர மாட்டேன் சொல்லிட்டியா, அதனால உட்காந்து நான் 1ஆம் வகுப்புல படிச்ச பாட்டை பாடிட்டு இருந்தேன். 1ஆம் வகுப்புலயா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே படிச்சோம். ஆமா, ஆனா நீ மறந்துட்ட. நான் மறக்கலையே. என்ன பாட்டு வாசுகி? நம்ம கீதா சொல்லி தந்தாங்கல்ல ஒரு பாட்டு, ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று. ஓ, ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பாட்டா? ஆமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும்ல? ஆமா. இப்பயும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம் வாசுகி. அப்பனா இனிமேல் நான் விளையாட கூப்பிட்டா நீ விளையாட வருவேன்னு சொல்ல, அப்பதான் வருவேன். இனிமே நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் விளையாட வருவேன். சரி வா, நம்ம பாடலாமா? நம்ம பாடலாம். அக்கா மட்டும் தனியா இருக்காங்க, வா அவங்களையும் பாட சொல்லலாம். பாட சொல்லலாம். போன வருஷம் படிச்ச நீங்க ஏன் மறந்துட்ட? அக்காக்கு ஞாபகம் இருக்குமா? அதனால நம்ம சொல்லி கொடுத்தா அக்காவை பாட சொல்லலாமா? இது நல்ல யோசனை. நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்காவை பாட வச்சிடலாம். அக்கா அக்கா, நீங்க எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? பாட்டா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க 2 பேரும் பாடுங்க, நான் கேக்குறேன். சரி சரி, நீங்க 2 பேரும் பாருங்க, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் பாடுறேன். சரியா? நல்லக்கா. வாடி, நம்ம 2 பேரும் பாடலாம். ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, 2 முகத்தில் கண்கள் 2, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நாற்காலிக்கு கால்கள் 4. இரு அக்கா, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்ப நாங்க முழுசா பாடி முடிச்சிடறோம், அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். கண்டிப்பா. 5 ஒரு கை விரல்கள் 5, 6 ஈன் கால்கள் 6, 7 வாரத்தில் நாட்கள் 7, 8 சிலந்தின் கால்கள் 8, 9 தானிய வகைகள் 9, 10 இரு கை விரல்கள் 10. அக்கா, இந்த பாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பாடலாமே. வாங்கக்கா பாடலாம். ஒன்று யாவருக்கும் தலை ஒன்று, 2 முகத்தில் கண்கள் 2, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நாற்காலிக்கு கால்கள் 4, 5 ஒரு கை விரல்கள் 5, 6 ஈன் கால்கள் 6, 7 வாரத்தில் நாட்கள் 7, 8 சிலந்தியின் கால்கள் 8, 9 தானிய வகைகள் 9, 10 இரு கை விரல்கள் 10. அக்கா, எங்க கூட பாட்டு நீங்களும் கத்துக்கிட்டீங்களா? எங்க பாட்டு சூப்பரா இருந்துச்சுல? இதே மாதிரி தினைக்கும் உங்களுக்கு நிறைய பாட்டு நான் சொல்லி தரேன். சரி வாசுகி. கண்மணி, நான் வீட்டுக்கு போறேன். இப்ப நீ கூட வரியா இல்ல வாசுகி கூட விளையாண்டு வரியா? நான் கொஞ்ச நேரம் வாசுகி கூட விளையாண்டுட்டு வரேன்க்கா. ஐயா ஜாலி, வா கண்மணி போய் விளையாடலாம். பாய்க்கா, நீ அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் உடனே வந்துருவேன். கொஞ்ச நேரம் நான் வாசுகி கூட விளையாண்டுட்டு வந்துடுவேன். சரி கண்மணி. என்ன நேயர்களே, இந்த பகுதியை கேட்டு ரசிச்சீங்களா? சரி, மீண்டும் அடுத்த பகுதியில இன்னும் வித்தியாசமான நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி. கேளுங்கள் கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை.